ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு மாலை வேளையில் இன்டர்நேஷ்னல் சிட்டியில் நான் தங்கியிருக்கிற இடம் தாங்க ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ், நல்ல ஒரு பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கிற சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸோடு இருக்கிற இடங்கள்லாம் இருக்குது. எங்கெல்லாம் வந்ததில்லை. அதர் சைடு போவேன். இப்போ உள்பக்கம் சும்மா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்ததுங்க. பாருங்கள், நான் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட்டு ஒரு 300-400 மீட்டர்ஸ் தான். ஓகேங்களா? நல்ல பயங்கரமான மொரட்டு கட்டடங்கள்ங்க. எல்லாம் சூப்பரான ரெசிடென்ஷியல் பில்டிங், செம சூப்பரான ரெசிடென்ஷியல் பில்டிங். பாருங்களா, சூப்பர் க்யூட்டாக இருக்குது. எல்லாம் கழுத்து வலிக்குதுங்க பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா, ஈவினிங் வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஏரியாலாம் பார்க்குறதுக்கு சில்லுன்னு இந்த சென்ஸ், வெதர் என்ன சில்லுன்னு ஆகலை, ஸ்டில் நல்ல இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, ரிஃபைன் ஆகிடுச்சு. இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா ரிஃபைன் ஆகணும். வின்டர் வர வர நடக்கிறதுக்கு நல்லா இதமாக இருக்குது, டெம்பரேச்சர் நல்லாவே இருக்குது. சரிங்களா, வாங்க இந்த ஏரியாவை பார்ப்போம். அப்படியே போயிட்டு ஆக்சுவலாக பயங்கரமான ஒரு பக்கத்தில் இதுங்க டிராஃபிக் ஜாம். இங்கேருந்து பாருங்கள், செம்ம கூலாக இருக்குங்க இந்த ஏரியா. இன்டர்நேஷ்னல் சிட்டி சிபிடிக்கு பக்கத்தில் உள்ள ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் தான் இது ஆக்சுவலாக. சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஏரியாலாம் நான் டச் பண்ணுறதே இல்லை. இது கொஞ்சம் பாஷான ஏரியாங்க, அதாவது எக்ஸ்பென்சிவான விலையுள்ள ரெண்ட் உள்ள பில்டிங்ஸ் ஆக்சுவலாக. சரிங்களா, பாருங்கள், போலீஸ் வந்துருச்சுங்க. பாருங்களா, துபாய் போலீஸ். எங்கேயாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே கிளியர் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு எங்கேருந்து தான் இந்த சர்வைலன்ஸ் இருக்குன்னு தெரியாது, உடனே வந்துடுவாங்க. ஆக்சுவலாக மக்களினுடைய அமெனிட்டிஸ்க்காக, மக்கள் சிரமத்தில் டிராஃபிக்லலாம் இருந்ததுன்னா பக்காவாக கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு அற்புதமான ஈவினிங் டைமுங்க. சரி, அப்படியே ஒரு சில சிந்தனைகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கா நேத்தா ஒரு நல்ல வீடியோ பார்த்தேங்க. நல்ல வீடியோ இந்த சென்ஸ் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப மனசில் திடத்தை உண்டாக்கக்கூடிய, நம்பிக்கையை, உறுதியை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பாலஸ்தீன பெண்மணி ஒருத்தவங்க, ஆக்சுவலாக பாலஸ்தீன பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க. நல்ல வளமான ஆங்கிலத்தில் படித்த பெண்மணின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, ஆக்சுவலாக பாலஸ்தீனத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும். சரிங்களா, பாலஸ்தீனத்தில் போர் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் தேவையில்லாமல் மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது. ஜீனோசைட், மாஸ் ஜீனோசைட் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பெண்மணி சொல்கிறாங்க நெஞ்சுரத்தோட, இந்த அளவுக்கு பாலஸ்தீனத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு கொலைகள், மர்டர் தானே, இஸ்ரேல் பண்ணுற கொலை தானே இல்லைங்களா, கொன்று குவித்து கொண்டிருந்தாலும் மக்கள் டெய்லி பயத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சரிங்களா, டெய்லி உயிருக்கு உத்தரவாதமும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ யாருமே அங்கே தற்கொலை பண்ணிக்கிறதே இல்லைங்க. அங்கே சூசைடு ரேட்டே கிடையாது. எல்லாருமே இறப்பு மட்டும்தான். பாம்பு உழுவுது, மக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் தற்கொலையே கிடையாது அங்கே. சரிங்களா, தற்கொலை சுத்தமாகவே கிடையாது. என்ன காரணம்னா, அவங்க ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க, நம்ம கண்டிப்பாக இந்த கட்டத்தில் ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் கஷ்டத்தில் இருக்கும். ஆனால் இது இறைவன் நமக்கு ஒரு சோதனையாக கொடுத்துருக்கிற விஷயம். இதற்கான நெஞ்சுரத்தையும் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். வாழ்க்கைனா போராட்டம் தான். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதி தான் இப்போ நம்ம உழன்றுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதற்கு இறைவன் ஒரு விடுவு காலம் வச்சுருப்பான் நம்பிக்கையோட, போர்க்குணத்தோடு போராடுறாங்கங்க. அவங்க பேசுகிறதுல, அந்த பெண்மணி பேசுகிறதுல அவ்வளோ ஒரு நெஞ்சுரம், உறுதி, வைராக்கியம் இருக்குது. அவங்களே சொல்லுவாங்க, சூசைடுன்னு யாரும் பண்ணிக்கிறது இல்லை. சூசைடுன்னு ஒரு ஆள் பண்ணிக்க விருப்பப்பட்டாங்கன்னா அதற்கு ரொம்பவும் ஏதுவான 0% ஹெசிடேஷனே இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் பாலஸ்தீனம் இருக்குது. பண்ண நினச்சாங்கன்னா. ஆனால் யாருமே பண்ண மாட்டாங்க, 0%. ஏன்னா இறைவன் கொடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு இறைவனுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு, நமக்கு கிடையாது. அவங்க நடக்கிற இறப்புகள் எல்லாமே வீர மரணங்கள், ஷஹீது, ஷஹாதா சொல்லிட்டு, அதாவது இறைவனுடைய வார்த்தைகளை, இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயிரை விடுறாங்க. எதிரிகள் அநியாயமாக நம்ம மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தற்கொலையே கிடையாது அப்படிங்க. தற்கொலை எதற்கும் தீர்வு இல்லை. இதில் 2 விஷயங்கள். ஒன்று, தற்கொலை எதற்கும் தீர்வு இல்லை, தற்கொலை கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக பாலஸ்தீனத்தில் உள்ள போர் சூழ்நிலை முற்றிலுமாக துடைக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டு
இஸ்ரேல் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும், இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே இல்லாமல் போயிருக்கணும். இதுதான் நான் மட்டுமல்ல, நிறைய பேரினுடைய உளக்குமுறல். கண்டிப்பாக அது நல்லவர்களுடைய உள்ள குமுறலை மனக்குமுறலை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக நடந்தே தீரும். இஸ்ரேல் அழிக்கப்படும் சுவடு இல்லாமல். அந்த காலம் வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம பாலஸ்தீன மக்களுக்காக இதுபோன்று போரில் உழன்று கொண்டிருக்கும் அனைத்து நாட்டு மக்களினுடைய நலனுக்காகவும் அவங்களுடைய அமைதிக்காகவும் அவங்களுடைய நல்வாழ்வுக்காகவும் இறைவனிடம் பிரார்த்திப்போம். ஓகே கைஸ், இந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு இந்த இடத்துல அப்படியே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அற்புதமான இன்டர்நேஷ்னல் சிட்டி பகுதி. இந்த செய்தி சொன்னோன்னே எனக்கே மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க பேசினோடனே எனக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு எனக்கும் வந்தது. இறைவனிடம் பிரார்த்திப்பதை தவிர்த்து வேறு என்ன தான் பண்ண முடியும்? இறைவன் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. சரிங்க கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ. பீஸ். இந்த பீஸ் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் வரட்டுங்க. தேங்க்யூ கைஸ்.